ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டேஸ் எல்லாருக்கும் வேற வேற பர்சனல் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கும். பட் அந்த டிசைனிங் ரிலேட்டடாக சண்டே கூட நான் ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும், நியூ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணியிருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். And at first, I introduced myself as சொல்லியிருக்காரு இல்லையா. So I'm Hariharan as working as design engineer at Deleka Innovations, and I completed my B Aeronautical Engineering degree in Pavai Engineering College in Namakkal. I am a 2023 passed out. Last year நான் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன், and now I'm a design engineer. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஆஃப்டர் 4 years என்ன பண்ணலாம், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வரும், கம்பெனி செலக்ட் ஆகுமா, என்ன பேக்கேஜஸ், ஸோ அது ரிலேட்டடான தாட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் மூவ் ஆன், அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருங்க. இந்த 1 hour என்ன பண்ண போகிறோம், என்ன புதுசாக லேர்ன் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னென்னு நீங்கள் வந்து சேட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த 1 hourல டிசைனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன நாலேஜஸ்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் என்னென்ன நாலேஜஸ்லாம் தேவைப்படும், எதெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஒரு ஏர்கிராஃப்ட், நாட் ஓன்லி ஆஃப் ஏர்கிராஃப்ட், ஸோ ஐம் ஏரோஸ்பேஸ் டிசைன் இன்ஜினியர், நாட் ஓன்லி ஆஃப் ஏர்கிராஃப்ட், ஒரு மெக்கானிக்கல் பார்ட் டிசைனை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு லேர்ன் தி கான்செப்ட். கான்செப்ட் வந்து எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹாவ் அ ஐடியாலஜி. ஒரு பார்ட் பார்க்குறப்போ இல்லை அப்படின்னா நார்மலாக ஒரு டேபிள், கிளாஸ் ரூம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இருக்கும், 4 sides வந்து லெக் இருக்கும். ஸோ 4 sides எதுக்கு வந்து லெக் வைக்கணும் அப்படின்னா வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் திங், மேலே எவ்வளோ நம்ம வெயிட் வச்சாலும் அதை ஓரளவுக்கு அது வந்து சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் எல்லா சைட்ஸ்லையும் நம்ம வந்து லெக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ பேசிக் ஐடியாலஜி. ஸோ இந்த ஐடியாலஜி தான் நீங்கள் எவ்வளோ பெரிய டிசைன்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுனாலும் இந்த ஐடியாலஜி தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எப்பயுமே நமக்கு வந்து ஒரு டிசைனை வந்து டிசைன் பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இருக்கும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் மீன்ஸ் வாட் இஸ் த ரியாலிட்டி. இதை டிசைனை ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து கொண்டு போகும்போது எந்த அளவுக்கு அது வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத அந்த டிசைன் பண்ணும்போதே யூ ஹாவ் டு திங்க். உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும், தட்ஸ் அ நேச்சர் திங். பட் அதை வந்து எப்படி நீங்கள் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் வாட் கைண்ட் ஆஃப் யுவர் டிசைன் இன்ஜினியர், வாட் இஸ் யுவர் லெவல், வாட் இஸ் யுவர் நாலேஜ், இது எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, and we just go for a presentation as from a Deleka Innovation. We just learn about a 3D experience platform as CATIA. It's a V6 version. It's a V6 customized version. ஸோ இந்த பர்டிகுலராக ஏன் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பேஸ்ட் அப்பான் ஏரோஸ்பேஸ் அண்ட் மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்லையும் இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால we just learn we have to need to learn this software. Okay, and ஒரு செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜஸ்ட் மேக் இட் அஸ் மைண்ட், ஜஸ்ட் மேக் ஃப்ரீ, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஒரு டிசைனை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து நிறையா புக்ஸ் படிக்கணும், நிறையா லேர்ன் பண்ணிக்கணும், நிறையா ஸ்கில்ஸ் வேணும். தட்ஸ் நாட் நீடட். யூ ஹாவ் டு நீட் அன் எஃபிஷியன்ட் ஸ்கில் இஸ் இனஃப். ஒரு ஏரோப்ளைனை நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹாவ் 2-3 டூல்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஒரு ஏரோப்ளைனை வந்து டிசைன் பண்ண முடியும். ஆனால் அந்த 2-3 அந்த 2-3 டூல்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஏரோப்ளைனை டிசைன் பண்ணலாம். பட் அந்த டூல்ஸை எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய ஸ்கில் இருக்கு. ஸ்கில், நாலேஜ், இது ரெண்டும் வேற. டிசைனுங்கிறது பேப்பரில் ஒரு விஷயத்தை கொடுத்து அதை நம்ம ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறது கிடையாது. டிசைனுங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க உங்களுக்கு தருவாங்க, அதை சொல்யூஷன் ஃபார்மேட்டாக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ப்ராப்ளம் எப்படி சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரோப்ளைனோட விங் இருக்கு. அந்த விங்கில் ஒரு இன்ஜினை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த இன்ஜினோட வெயிட் வந்து 200 kg. திஸ் இஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட். ஆல்ரெடி ஒரு விங் இருக்கு, அந்த விங்கோட இன்ஜின் 200 kg.
இப்போ நாங்கள் வந்து அந்த இன்ஜினில் எக்ஸஸாக ஒரு ஸ்கின்னை வந்து ஆட் பண்ணுறோம், அதனால ஒரு 50 கிலோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி 200 கேஜியை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு அந்த விங் இருக்குது, நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், ப்ராடக்டாக இருக்குது. ஆனால் இப்போது தட்ஸ் இன்க்ரீஸ்டு இன்ட்டு 250 கேஜி. ஸோ விங்கு வந்து தாங்குமா? தாங்காது. ஸோ அப்போ விங்கை வந்து நம்ம வேறு விதமாக டிசைன் பண்ணணும். அந்த 250 கேஜி சஸ்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு விங்கை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அப்படியும் பண்ணலாம். இல்லை இன்னொரு விஷயம், நான் முன்னே சொன்ன மாதிரி வெயிட்டை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இன்ஜினை வந்து கொஞ்சம் பிளேஸ் வந்து நம்ம வந்து தள்ளி வைக்க முடியும். தட்ஸ் கால்ட் as ஜிடிஎன்டி, ஜியோமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஜிடிஎன்டி இஸ் plays a vital role for in a designing field. நீங்கள் ஒரு 2D 3D ஒரு 2 டைமென்ஷனல் ப்ராடக்ட்டை 3D கன்வெர்ட் பண்ணும்போது சரி, இல்லை 3Dலேருந்து ஒரு பார்ட்டு 2D கன்வெர்ட் பண்ணும்போது ஜிடிஎன்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இட்ஸ் பேஸ்ட் அப்பான் கொஞ்சம் தியரி சப்ஜெக்ட் இருக்கும், அதை நீங்கள் வந்து ட்ராயிங்ஸில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வி ஜஸ்ட் கோ த்ரூ ஆஃப் இட், ஜிடிஎன்டியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அண்டு 3D எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, பேஸ்ட் அப்பான் டிசைனிங் சாஃப்ட்வேர் சொல்கிறேன், நீங்கள் வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னா 4 points இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங், எந்த டூலை யூஸ் பண்ணலாம்? ஐ ஜஸ்ட் ஷோ யூ, ஜஸ்ட் a moment. Yeah, this is a basic introduction for 3D experience software. It comes under in Dassault Systems. So it's history oriented. It's started in 1977 by French aircraft manufacturers Evans Markel Dassault System. That's why we called as Dassault Systems. Under Dassault System there is many different versions. Related of maybe computer science students இருந்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது C++, ஜாவா அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, as same as ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு we used CATIA software. These are the things we just learned in this webinar. ஸோ ஒரு டிசைனை வந்து நீங்கள் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா based upon this 6 ஒர்க் பெஞ்சஸ் as followed. டிசைனில் வந்து ஒர்க் பெஞ்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் பெஞ்சஸ்னால் என்னது? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு டிசைனை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா first we have to do the hand sketching. நீங்கள் சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு வீடு வந்து வரைஞ்சிருப்போம். மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து ஒரு வீடு ட்ரா பண்ணுறப்போ ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம், கீழே ஒரு ரெக்டாங்கிள் போடுவோம், ஒரு ஸ்கொயர் போட்டு அது மேலே டோருக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுவோம், அந்த சைடில் வந்து ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி மேலே இருக்க அந்த ட்ரையாங்கிளையும் இந்த எட்ஜையும் கனெக்ட் பண்ணிடுவோம். அவர் ஹோம் இஸ் கம்ப்ளீட்டட், அவர் லவபிள் ஹோம். as same as ஒரு டிசைன், ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ அஸ் ரஃப் ஸ்கெச்சிங். ரஃப் ஸ்கெச்சிங் இஸ் பிளேஸ் a மேஜர் ரோல். ஒரு 2Dல ஒரு டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து டிசைன் பண்ண போறீங்கன்னா பிஃபோர் ஆஃப் தட் வி ஜஸ்ட் டூ a ரஃப் ஸ்கெச்சிங், ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங். இஜியில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் மேபி ஸ்டடி பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து தெரியும். as இட்ஸ் a சிம்பிள் திங். ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், டாப் வியூ எப்படி இருக்கும், சைடு வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். திஸ் ஆர் த ஒர்க் பெஞ்சஸ். நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் போகிறப்ப நான் வந்து சொல்கிறேன். Just a moment. This is the angle of projection. What is the angle of projection? ஒரு ஆப்ஜெக்டை இல்லை ஒரு ப்ராப்ளமை நீங்கள் வந்து சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்க்கு 3 வியூ இருக்கும் எப்பயுமே. ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ. There are 4 angles of projection: first angle, second angle, third angle and fourth angle projection. We mostly use first and third angle projection. So நாம யூஸ் பண்ணக்கூடிய டிசைனிங் வந்து இட்ஸ் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஸோ வி யூஸ் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். வாட் இஸ் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா
இப்போ எல்லாரும் உங்களோட ஹேண்டை வந்து உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி வச்சு பாருங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறதுக்கு போல ஜஸ்ட் யூஸ் யுவர் ஹேண்ட். உங்களுடைய ஹேண்டை உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி வச்சு பாருங்க. வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்க ஹேண்டுக்கு ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, தட்ஸ் அ ஃப்ரண்ட் வியூ. இப்போ உங்க ஹேண்டை நீங்க வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஆல் த 5 ஃபிங்கர்ஸ் யூ ஹேவ் டு see. உங்களால எல்லா விரலையும் பார்க்க முடியும் 5 ஃபிங்கர்ஸ். இதுவே டாப்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் a டிஃப்ரெண்ட் வியூ. சேம் as உங்க ஹேண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் உங்களுடைய வியூ வந்து டாப்ல இருந்து இருந்தா உங்களுடைய ஹேண்டோடைய ஷேப் அண்ட் வியூ வந்து எப்படி இருக்கும், இஸ் பீன் டிஃப்ரெண்ட். ஒரு 4-5 ஹோல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் டாப்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா. சைட்ல இருந்து பார்க்கும்போது இஸ் பீன் ஷோஸ் லைக் லென்த்தி ரெக்டாங்கிள். தட்ஸ் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைட் வியூ. நம்ம மோஸ்ட்லி நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இஸ் யூஎஸ் ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல தான் ஃப்ரண்ட் வியூ வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், டாப் வியூ வந்து டாப் அண்ட் சைடு வியூ வந்து சைட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல வந்து எப்படின்னா இந்த இமேஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ வந்து டாப்ல இருக்கும், டாப் வியூ வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், சைடு வியூ வந்து சைட்ல இருக்கும். இட்ஸ் வியூ ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. வியூ கிளியரா இருக்கும், பட் இட்ஸ் பீன் சேஞ்ச்டு. நம்ம வந்து இஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்பிவிபின்னு இருக்கும், ஹரிசாண்டல் பிளைன், வெர்டிகல் பிளைன். அதுல ஒரு வியூவை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது அந்த வியூ வந்து எந்த டைரக்ஷன்ஸ், எந்த சைடு வந்து அதோடைய ஷேடோ வந்து விழுவுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் பீன் டிஃப்ரெண்ட். தட்ஸ் a difference between first angle and the third angle projection. It's a basic difference between first and third angle projection. ஈஸியா நம்ம வந்து பார்க்கறது அப்படின்னா கிராஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபோர்த் அண்ட் குவாட்ரண்ட்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா. ஸோ எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல, தன் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். வியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூல இருக்கும். அண்ட் இதுல வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட். நீங்க இது வந்து ஒரு மேன் வியூ பண்றாரு. வியூ பண்ணும்போது அதோடைய ப்ரொஜெக்ஷன், அவரோட ஃப்ரண்ட் வியூ வந்து அதுல ஷேடோல பட்டு பின்னாடி எப்படி விழுவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுவே தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிளைன் இருக்கும், பிளைனுக்கு அந்த பக்கம் ஆப்ஜெக்ட் இருக்கும். இல்ல லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும். லாஸ்ட் ஒன்ல வந்து பாருங்க, டாப் வியூ வந்து கீழே இருக்கும், ஃப்ரண்ட் வியூ வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், சைடு வியூ வந்து சைட்ல இருக்கும். பட் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் வியூ வந்து ஃப்ரண்ட், டாப் வியூ டாப் அண்ட் சைட் வியூ வந்து பாருங்க ரைட் சைட் வியூ ரைட்ல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் வியூ வந்து லெஃப்ட்ல இருக்கும், ஃப்ரண்ட் வியூ வந்து கீழே இருக்கணும், மேல இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து டாப்ல இருக்கும், டாப் வியூ தான் வந்து ஃப்ரண்ட் வியூவோட பொசிஷன்ல இருக்கும். This is the difference between first and third angle projection. Mostly we use third angle projection, and second and fourth angle projection நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல வந்து என்ன கிரைட்டீரியா மீன்ஸ், ஒரே பிளைன்ல ரெண்டு டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ ரெண்டுமே ஒரே பிளைன்ல வந்து விழுவும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எது சைடு வியூ, எது டாப் வியூ, எது ஃப்ரண்ட் வியூ நம்மளால கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை வி டிடன்ட் யூஸ் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இட்ஸ் அ பேசிக் ஒன். அண்ட் yeah, before we go for that we have to learn two things. One is dimensional constraint and another one is geometrical constraint. Design is ரொம்ப முக்கியம். நம்ம முன்னே பார்த்ததுல GD&Tல வந்து பாத்தீங்கன்னா geometric and dimensioning tolerances. Geometric is a different, dimensional is a difference. Dimensions அப்படின்னா என்னதுன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு டிசைன் நீங்க போட போறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போட போறீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அந்த ஆப்ஜெக்ட் we have to give a exact dimensions. For example, அதோடைய distance, length, angle, radius or a diameter. These are all the things. This is based upon, this goes under dimensional category. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான். ஒரு ப்ராடக்டை 3D கன்வெர்ட் பண்ணும்போது அது எக்ஸாக்டா வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே 2Dல நீங்க எல்லா டைமென்ஷன்ஸையும் கொடுக்கணும். ஸோ ஒரு டிசைன்ல ஒரு ப்ராடக்ட் நீங்க டிசைன் பண்ணும்போது we have to follow the colors. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க எல்லா டைமென்ஷனையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரே சொல்லும் the object is being
fully constrained. Constrained means dimension. Fully constrained means it goes green color. I will show it. Yeah. This is a 3D experience software's interface. Okay, this is all the tools section. See, this is the axis system. So 3 axes வந்து இருக்கு இல்லையா? So this is the axis system. So first we go for a line. Okay, and starting thing என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளைனை நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது ஹரிசாண்டல் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கணும், வெர்டிக்கல் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இருக்கணும். இது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. வெர்டிக்கல் இஸ் பீன் திஸ் டைரக்ஷன், ஹரிசாண்டல் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ ஒரு 2D sketch வந்து டிரா பண்றோம். அதுக்கு இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக க்ரீன் கலரில் ஆயிருக்கு இல்லையா? திஸ் இஸ் கால்டு fully constrained. 3 statements. One is fully constrained, under constrained, over constrained. This is called as fully constrained. இப்போ வந்து லென்த்துக்கு நான் கொடுத்துட்டேன், அதே மாதிரி வித்துக்கும் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு லென்த்துக்கு வந்து நான் வந்து கொடுக்கல அப்படின்னா இட்ஸ் கால்ட் as under constraint. ஆப்ஜெக்ட் வந்து 3D கன்வெர்ட் ஆகாது. ஸோ நான் வந்து லென்த் கொடுத்துட்டேன், பிரெத் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து லென்த்து கொடுத்துட்டேன், வித்து கொடுத்துட்டேன். இதுக்கு வேற எதுவும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸும் நம்ம கொடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸசைஸ் இன்னொரு டைமென்ஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா தி ஆப்ஜெக்ட் கோஸ் லைக் பிங்க் கலர். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட். ஆல்ரெடி 14 இருக்கு. ஸோ இந்த 14 வந்து இட்ஸ் அன்னெசரி ஒன். ஸோ அதனால வந்து பிங்க் கலர்ஸ்ல ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ வந்து நீங்க வந்து சரியான டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஷோஸ் ரெட் கலர். தட்ஸ் கால்ட் அஸ் அண்டர் கன்ஸ்ட்ரெயின்ட். சரியான நீங்க டைமென்ஷன்ஸை கொடுக்கல. ஸோ வி ஜஸ்ட் கிவ் அஸ் லென்த் அண்ட் வித். எல்லா டைமென்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் 2D sketch. ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணக்கூடியது தான் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து டிரா பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்ஜெக்டை நீங்க வந்து டிரா பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இது பக்கத்துல நான் வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்றேன். ஓகே, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் give some distance. டென் mm கொடுத்துட்டேன். ஸோ இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸை நான் கொடுத்துட்டதுனால இட் ஷோஸ் லைக் கிரீன் கலர். ஸோ இட் இஸ் கன்ஸ்ட்ரைன்டு. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது தான் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன்ட். இட்ஸ் மீன்ஸ் லொகேஷன், ஆங்கிள். வி ஜஸ்ட் கிவ் அஸ் சம் ஆங்கிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன ஆங்கிள் காமிக்குது? 360 டிகிரி காமிக்குது. ஸோ இட்ஸ் பீன் சேம் ஆஸ் ஒன். இல்லை இது வேணாம் அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேட்டிவிட்டி இஸ் கால்ட் அஸ் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட். இஸ் பீன் ஃபிக்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். See this. இங்க வந்து ஒரு ஹேங்கர் சிம்பிள் இருக்கும் பாருங்க லைன் கிட்ட. That's called as fix. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நெவர் மூவ்.
அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. The object move over. That's called as fix. So based upon this criteria இது எல்லாமே வரதான். For example, perpendicular, parallelism, tangency. இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் சிமெட்ரி பண்றது. This are all comes under geometrical constraints. Once நம்ம ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் டிசைன் பண்றப்போ I will show you. So this is specification table. I will show that. Yeah. இதில் வந்து லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் டேபிள் இருக்கும். எக்ஸ் ஒய் இசட் இந்த ஆக்சிஸில் நீங்கள் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க. அண்ட் தென் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டேபிள் வந்து என்னது அப்படின்னா இந்த டிசைன் ஒரு ப்ராடக்டை நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஷோ ஒன் பை ஒன்னாக ஷோ ஆகிட்டே இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பார்ட்டு நான் எக்ஸ்ஒய் பிளைனில் தான் ட்ரா பண்ணேன். ஒரு பார்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த பார்ட் எதை வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன்னா ஸ்கெட்ச். ஓகே, ஸ்கெட்சை வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். பேஸ்ட் அப்பான் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்கேன், பேரலலிசம் யூஸ் பண்ணியிருக்கேன், லென்த். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 50% ஆஃப் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் வேற ஒருத்தர் வந்து அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டேபிள் தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. You just follow the specification table means you just think about for a design. ஒரு டிசைனை வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் டேபிளை நீங்கள் ஸ்டடி பண்ணாலே போதும். ஒரு டிசைன் வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட முடியும். This is specification table and this is compass. This is compass. It gives us distances. இப்போ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின்ல இருக்கிறதுனால தேவைப்படாது. ஓகே, இந்த 2D ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணிட்டோம். ஒரு ஸ்கொயர் வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஓகே, ஃபார் ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச். ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசிக்காக நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் ட்ரா பண்ணி பார்ப்பீங்க. ஒன்ஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா யூ ஜஸ்ட் கோ ஃபார் அ ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச். நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டை 2Dலையோ இல்லை 3Dலையோ ஸ்கெட்ச் பண்ணியிருப்பீங்க. தட்ஸ் யுவர் விஷ். ஃபார் எக்ஸாம்பிள் 2Dலேயே கூட நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கலாம். லென்த் அண்ட் பிரெத் மட்டும் டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஏர்க்ராஃப்ட் 3Dலேயே டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோடைய 2Dயை ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் வந்து டிசைன் ஒரு ஏரோப்ளைனே நீங்கள் வந்து ஸ்கெட்சில் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ அதை வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் அவுட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பார்ட்டாக டிசைன் பண்ணணும். அப்போ ஒரு பார்ட்டாக டிசைன் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டோட 2Dயை வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 3D ஃபார்ம் பண்ண முடியும். திஸ் இஸ் ஸ்கெட்சர் டூல்ஸ். பாயிண்ட் யூசிங் கோஆர்டினேட்ஸ், இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ், அதெல்லாம் என்னென்னு நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இதை 2D ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணி ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாயிண்ட் பிளேஸ் ஆகிடும். இது நார்மல் ஒன். இல்லைன்னா வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் யூசிங் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணலாம். கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு கிராஃப்ல வந்து நீங்க டிரா பண்ணும்போது ஸ்கூல்ஸ்ல வந்து டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க 6,3, 4,2, 3,3 இதுல வந்து டிரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை -3, +2 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சென்டர் லைன். ஸோ திஸ் இஸ் சென்டர்ல இருந்து ஒரு 10 mm எடுக்கிறோம். இது வந்து ஹரிசாண்டலா 10 mm எடுத்துட்டோம். வெர்டிக்கலா எவ்வளவு எடுக்கிறோம்னா ஒரு 20 mm எடுக்கிறோம். எடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா சி பாயிண்ட் கெட்ஸ் கிரியேட்டட். ஹரிசாண்டலா நம்ம வந்து 10 mm சொல்லியிருந்தோம், வெர்டிக்கலா 20 mm சொல்லியிருந்தோம். ஸோ பாயிண்ட் ஹாஸ் பீன் கிரியேட்டட். ஹரிசாண்டலா 10 mm, வெர்டிக்கலா 10 mm. This is one of a method to creating a points. டிசைனிங் பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்த, அதாவது ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்ல ஒரு ஹோல் போடுறீங்க, இல்லை அந்த ப்ராடக்ட்ல வந்து ஒரு பாக்கெட், அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க,
இல்லை அந்த ப்ராடக்ட்ல வந்து நான் வந்து ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹோல் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்காகவே 2-3 டூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டூலை கம்பேர் பண்ணப்போ இன்னொரு டூல் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் மெத்தடாலஜி ஆஃப் டிசைனிங். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக பாயிண்ட் வைக்க போகிறோம். பாயிண்ட் வைக்கிறதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 6 வேரியேஷன்ஸ் இருக்குது. நார்மலாக ஒரு பாயிண்ட் வைக்கலாம் ஒரு இடத்துல கிளிக் பண்ணி. இப்போ நம்ம பாயிண்ட் யூசிங் கோஆர்டினேட்ஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லை அப்படின்னா ஈகோ டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈகோ டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு லைன் இருக்கு. அந்த லைன்ல நான் வந்து பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஓகே, அந்த பாயிண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லைன்ல வந்து நான் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறேன். அந்த 5 பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லைனை கிளிக் பண்ணி எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓகே பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ த பாயிண்ட்ஸ் இஸ் பீங் கிரியேட்டட் ஆஸ் ஈக்குவலி டிஸ்டன்ஸ்டு பாயிண்ட்ஸ் இன் த லைன். திஸ் இஸ் கால்ட் as equal distance point. அண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் 2 லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இன்னொரு லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட் எப்படி அப்படின்னா இந்த 2 லைனையும் மீட் பண்ற இடத்துல எனக்கு வேணும். 2 லைனும் மீட் பண்ற இடத்துல வந்து எனக்கு வந்து பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 1 and 2 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2 மீட் பண்ற இடத்துல அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். See, points is created. So this is points and this is line. கிரியேட்டிங் அ லைனில் வந்து அப்படின்னா இப்போ ஒரு டிசைன் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் வே ஒரு 4 திங்ஸ் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து டிசைன்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அந்த டூல்ஸ் வந்து நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆஸ் மை ப்ராக்டிஸ் எப்படி அப்படின்னா இப்போ இதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகே, அதில் பாயிண்ட் நம்பர் 1, எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த டூலை யூஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஹோல்ட் பண்ணணும்னா என்ன டூல் யூஸ் பண்ணணும். இல்லை அந்த இடத்துல வந்து நான் வந்து இன்னொரு ஸ்கொயர் ட்ராப் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம்னா அதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த டூலை வந்து யூஸ் பண்ண போறோங்கிற என்ன பர்பஸ்க்கு எந்த டூலை யூஸ் பண்ண போறோங்கிறத கிளியரா இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த டூலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது அந்த டூலோட பேரை வச்சு அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி. இப்போ லைன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம், பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். பாயிண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது அப்படின்னா பாயிண்ட். ஸோ ஜஸ்ட் மேக் அ பாயிண்ட் வரும். எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல பாயிண்ட் வரும். தட் டூல் பாயிண்ட் டூல். பாயிண்ட் யூசிங் கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸ்னா என்னது அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் பிளைன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எனி 2 பிளைன்ஸில் வந்து ஹரிசாண்டலா ஒரு டிஸ்டன்ஸ், வெர்டிகலா ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்குறப்ப பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஈக்கோ டிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஈக்கோ மீன்ஸ் ஈக்குவல். ஸோ ஈக்குவலி டிஸ்டன்ஸ்டு பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து பாயிண்ட் பண்றதுக்கு ஈக்கோ டிஸ்டன்ஸ் டூல் பாயிண்ட் டூல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்ட்ராக்ஷன் டூல். இது இன்டர்செக்ஷன் டூல். இன்டர்செக்ஷன் டூல் மீன்ஸ் 2 லைன் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா தட்ஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் மீன்ஸ் என்னது அப்படின்னா நார்மல் திங். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு என்னது, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம வந்து அதோடைய ஷேடோ வந்து இன்னொரு இடத்துல ப்ரொஜெக்ட் ஆகும், ஸ்க்ரீன்ல வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா தட்ஸ் ப்ரொஜெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸும் எனக்கு ஆப்போசிட் லைன்ல இதே மாதிரி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வே இதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டூலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி 3, 4, 5 எல்லா பாயிண்ட்ஸும் கிளிக் பண்ணி எனக்கு எந்த லைன்ல வேணும்
சி இந்த பாயிண்ட் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் கிளிக் பண்ணி இப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகணும். ஸோ அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லைனில் ப்ரொஜெக்ஷன் ஆகணும், இந்த லைனில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சஸ் லைன் வந்து கிரியேட் ஆகி இதே லைனில் சேம் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி அந்த டூலோட நேம் பார்க்கும்போது அது இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குண்ணா. சேம் அஸ் அந்த டூலோட ஐகான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் சிமிலர் டு த ஃபங்க்ஷன். இப்போ ப்ரொஜெக்ஷன் பாயிண்டோட ஐகான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைனோட ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு லைன் இருக்கும், சர்க்கிளுக்கு வந்து சர்க்கிள் இருக்கும், 3 பாயிண்ட்ஸ் ஆர்க்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க 3 பாயிண்ட் போட்டு ஆர்க் இருக்கும், எலிப்ஸுக்கு அந்த ஷேப்பில் இருக்கும், ஸ்ப்ளைனுக்கு அந்த ஷேப்பில் இருக்கும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் இப்போ இதில் வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் வந்து பாருங்க மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு ஆரோ ட்ரா பண்ணி கீழே வந்து அதே பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து பண்ணோம். மேலே இருக்க பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்தோம். கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு லைன் வேணும், ரெஃபரன்ஸ் லைன். ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்கெட்சர் வந்து நம்ம வந்து பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம், இல்லை எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா சர்க்கிள் போட்டு அதுக்கு டயாமீட்டர் வேணும்னா டயாமீட்டர் கொடுக்கலாம். சர்க்கிள் இது நார்மல் சர்க்கிள், இது இல்லை எனக்கு வந்து 3 பாயிண்ட் சர்க்கிள் வேணும்னா நீட்ஸ் 3.1, 2 and 3. தேர்ட் பாயிண்ட் நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 3 பாயிண்ட் சர்க்கிள். அண்ட் பாயிண்ட் யூசிங் கோஆர்டினேட்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் வேணும். ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிள் அப்படின்னு என்னது அப்படின்னா ஐ வில் ஷோ யூ. 3 லைன் இருக்கு. ட்ரை டேஞ்சன்ட், டேஞ்சன்ட் மீன்ஸ் தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டேஞ்சன்ட்ங்கிறது தொடுகோடு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடுகோடுன்னு என்னது அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள் வந்து ஒரு லைனை சார்ந்து இருக்கும், அந்த லைனை டச் பண்ணிட்டு இருக்கணும். அந்த சர்க்கிளோட சர்ஃபேஸ் வந்து ஒரு லைனை வந்து டச் பண்ணிட்டு இருக்கிறது பேர் தான் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தமிழ்ல வந்து தொடுகோடு அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை டேஞ்சன்ட் மீன்ஸ் ஐ நீட் 3 டேஞ்சன்ட் லைன்ஸ், 1, 2 and 3. இந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தா வரப்போ ஐ வில் ஷோ யூ. இப்போ இந்த லைன் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணா பாருங்க அந்த சர்க்கிள் வந்து மீட் ஆகும். சி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம், அந்த சர்க்கிள் வந்து 3 லைனையும் டச் பண்ணிட்டு இருக்கு. This is called as tangency symbol. நம்ம டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின்ல வந்து பார்த்தோம், டைமென்ஷன் ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ல. So this is called as right tangent circle. And ஆர்க்குங்கிறது என்னதுன்னா நார்மல் ஆர்க். நீங்க வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் டிரா பண்ணாம எனக்கு வந்து ஒரு 180 டிகிரியில வந்து ஒரு ஆர்க் இருந்தா போதும், இல்ல பாதி ஒரு 40 டிகிரி இல்ல 170 270 டிகிரி அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து டிரா பண்ணிக்கலாம். திட்ஸ் ஆர்க். அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணுவாங்க. காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் ஜஸ்ட் a moment. காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இப்போ 270 டிகிரிக்கு நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டீங்க, எனக்கு இப்போ அந்த சர்க்கிள் வேணாம், அந்த 270 டிகிரியை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 90 டிகிரி எனக்கு வேணும் அப்படின்னா we just go for a complement tool. So and then ellipse, spline அப்படின்னா ஸ்ப்ளைனுங்கிறது என்னது அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் வந்து ட்ரா பண்ணுவீங்க இல்லையா, தட்ஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ளைன். ஸ்ப்ளைன் மீன்ஸ் இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக டைமென்ஷன்ஸ் வந்து கிடையாது. இப்போ இது வந்து இப்படி பெண்டாக போயிட்டு இருக்கு, திஸ் இஸ் ஸ்ப்ளைன். இது ஆனால் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல். இப்போ மற்ற டூல்ஸ் எல்லாத்துக்குமே டைமென்ஷன்ஸ் வந்து போடலாம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங். நீங்கள் வந்து இதை வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ளைனுங்கிற டூலை வந்து எங்கே பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு ஏரோப்ளேனோட விங்கை வந்து நீங்க வந்து டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஐ வில் ஷோ த விங். ஒரு விங்கை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா we have to see the aerofoil sections, aerofoil points வேணும். அந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் குவாடினேட்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த குவாடினேட்ஸை ஒன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு அந்த குவாடினேட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு we just use a spline object. இந்த ஸ்ப்ளைனுங்கிற இந்த டூலை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மூமெண்ட், இட்ஸ் லோடிங். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை ஏதாவது ஒரு டூலில் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் யுவர் கொஸ்டின்ஸ் இன் சேட் பாக்ஸ், ஐ வில் ஷோ யூ. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட்டாக கேட்டுக்கலாம், 5 minutesல கேட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ல வந்து டவுட் இருக்கோ அங்கேயும் நீங்கள் வந்து கேளுங்க. திஸ் இஸ் ஏர்கிராஃப்ட் விங், இட்ஸ் சாரஸ் ஏர்கிராஃப்ட் விங். இது வந்து நாங்கள் டிசைன் பண்ணது. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்ல வர இந்த ஸ்ட்ரக்சர், see this is wing surface and this is flap. So இந்த ஏரோஃபாயில், this is airfoil structure. இது விங்கோடது வந்து இப்போ airfoil structure அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த airfoil structure வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா I will show the website. airfoil tools அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ யூஸ் திஸ் வெப்சைட். நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இது வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதில் வந்து இப்போ வரைக்கும் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா ஏர்கிராஃப்ட்ஸோட ஏரோஃபாயில் ஸ்ட்ரக்சரும் இந்த வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதில் வந்து ஏரோஃபாயில் சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நாக்கா சீரீஸ் வந்து கொடுங்க, 4412 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஏரோஃபாயிலோட இது வரும். அந்த ஏரோஃபாயிலோட டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணி திஸ் இஸ் நாக்கா 4412ஓட ஏரோஃபாயில், அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதோடைய குவாடினேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குவாடினேட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ திஸ் இஸ் கிராஃப். ஸோ இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த இடத்துல வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து வரும். இந்த ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் அண்ட் ஒய்ல வந்து 3.2, 4.2, 0.0 அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. யூ ஜஸ்ட் யூஸ் தட் குவாடினேட் பாயிண்ட்ஸ். அதை வந்து யூஸ் பண்ணி பாயிண்ட் யூசிங் குவாடினேட்ஸ் அப்படின்ட்டு ஒரு டூல் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி ஒவ்வொரு குவாடினேட்ஸோட இதையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்ஸாக இருக்கும். இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ப்ளைன் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ், எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸோட எல்லா டீடைல்ஸும் இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸிஸ்டிங்ல இல்லாத ஒரு ஏர்கிராஃப்ட்ல, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறதுல நாங்கள் வந்து விங்கை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, இன்ஜின் மவுண்ட் பண்ணுறது 200 மேலே 250 kg இருக்கு அப்படின்னா விங்கை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டிசைனோ கம்ப்ளீட் ஐடியாலஜி இல்லை கம்ப்ளீட் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அது எப்படி நீங்களும் எதிர்பார்க்கக்கூடாது. யூ ஜஸ்ட் கிரியேட் அ கான்செப்ட், யூ ஜஸ்ட் கிரியேட் அ டிசைன். ஒரு டிசைனை கிரியேட் பண்ணுறதுங்கிறது எப்படி அப்படின்னா இட்ஸ் ஆர்ட். ஒரு மூவி டைரக்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய ரைட்டிங்கை விஷுவலைசேஷனாக ஒரு எமோஷ்னலாக கன்வே பண்ணுறாங்க. விஷுவலைசேஷனாக நம்ம வந்து கன்வே பண்ணுறோம். தட்ஸ் ஒரு வேர்ல்டு. as same as designing is a world. வெறும் கிளைண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஃபியூ லைன்ஸை வச்சு, அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபியூ கண்டிஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணும்போது எப்படி அப்படின்னா, ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் ஸ்டார்ட் பண்ணி we go for a 2D design and we go for a 3D and then we go for a prototype and then finally we go for a pilot production, not final one. It's go for a final
பைலட் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் டிசைன் பண்ணி பார்ப்போம். தட்ஸ் கால்ட் அஸ் பைலட் ப்ரொடக்ஷன். அண்ட் தென் அந்த பைலட் ப்ரொடக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வி கோ ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன். திஸ் இஸ் அ ஸ்டெப்ஸ் டு கம்ப்ளீட் அ ப்ராடக்ட். Fine. Triangle, rectangle and hexagons, keyholesலாம் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் வந்து இல்லாத ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏரோப்ளைனை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டீங்க. அந்த ஏரோப்ளைன் மேலே வந்து ஜஸ்ட் அந்த ஏரோப்ளைனோட நேம் வந்து கட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து நீங்கள் வந்து மற்ற டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸில் வந்து எப்படின்னா ஏபிசி இது எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக லைன்ஸ் போட்டு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த சாஃப்ட்வேரில் எப்படி அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் டைப் என்ன வேணுமோ அதை வந்து டைப் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் இனஃப். டைப் பண்ணிட்டு just go for pad option. This is difference between 2D and 3D. See. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் 2D அண்ட் 3Dக்கு வந்து. ஸோ திஸ் இஸ் 2D. நம்ம டைப் பண்ணது தான் வந்து 2D. திஸ் இஸ் 2D. ஜஸ்ட் லென்த் அண்ட் பிரெத் மட்டும்தான் இருக்கும். ஸோ கோ ஃபார் அ 3D அப்படின்னா இட் கிவ்ஸ் அஸ் திக்னஸ். சி திஸ் இஸ் 3D 3D length, breadth, width and thickness. So this is for a 2D workbench and then we go for a 3D one. So 3D it's called as modeling workbench. ஒரு 2D நீங்க வந்து sketch பண்ணி முடிச்சிட்டீங்க, then we go for a 3D means we just give a thickness. So ஒரு மாடலை நீங்கள் வந்து என்னென்னலாம் ஷேப் பண்ணணும், அதில் என்னென்னலாம் எடிட் பண்ணணும், எங்கெங்கே ஹோல் போடணும், ஸோ ரிவிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ரில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லை மேபி 2 ஆப்ஜெக்ட் அசம்பிள் பண்ணுறப்ப அதுக்கு ஏற்ற ப்ரொவிஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து 3Dயில் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஓவரால் 3D டூல்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறது. 3D டூல்ஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறது 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ்.
ஒண்ணு வந்து ஒரு ப்ராடக்ட்ட ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். இன்னொன்னு ஒரு ப்ராடக்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். I will show an example. ஸோ இந்த ஸ்கொயரை நம்ம வந்து ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ண ஸ்கொயர்ல வந்து திக்னஸ் கொடுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் அ டேபிள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சாலிடா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்க போறீங்க. தட்ஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் ஒன். தின் அப்படின்னா see the preview. It's a hollow object. That's called as thin. ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளோ திக்னஸ் கொடுக்கணுமோ கொடுக்கலாம். சாலிட் இதில் so see this is 3D one. This tool we used is called as pad. pad அப்படின்னு ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு திக்னஸ் நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு திக்னஸ் கொடுக்க யூஸ் பண்ணுறது. இட்ஸ் கால்ட் as pad. ஓகே, பேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் வேணும். ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸில் ஹோல் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸ்கெட்சுக்கு போயிருங்க. ஸ்கெட்ச் அண்ட் மேக் அஸ் ஒன் ஹோல் அண்ட் தென் கோ பேக். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல தான் ஹோல் வேணும். நான் எவ்வளோ ஹோல் வேணுங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பாக்கெட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. பாக்கெட் யூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் எனக்கு ஹோல் வேணும். சி ஹோல் போட்டு so this is called as packet. ஒரு மெட்டீரியலை ஃபார்ம் பண்ண போறோம், ஒரு மெட்டீரியலை வந்து ஆட் பண்ணிட்டே போறோம் அப்படின்னா மெட்டீரியல் ஆடிங் டூல்ல என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேட், ஷாஃப்ட் அண்ட் ரிப். இது மூணு மெட்டீரியல் ஆடிங் டூல்ஸ். பேட், ஷாஃப்ட், ரிப். மெட்டீரியல் ரிமூவிங் டூல் வந்து என்னது அப்படின்னா பேட் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம், அதுக்கு ஆப்போசிட் மெட்டீரியல் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து மெட்டீரியல் இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால்ட் அஸ் பாக்கெட், மெட்டீரியல் ரிமூவிங் டூல். ஓகே, இப்போ ஷாஃப்ட் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஷாஃப்ட் அப்படின்னு என்னது அப்படின்னா ஒரு 360 டிகிரியில நீங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டில், இப்போ நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து டிசைன் பண்ண போறேன் அப்படின்னா ஓகே, இப்போ இப்படி ஒரு ப்ரொஃபைலை வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட இப்படி ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. வாட்டர் பாட்டில் வந்து 360 டிகிரி, சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இல்லையா? ஸோ இதை வந்து நான் 360 டிகிரியில இதை வந்து இதுக்கு வந்து நான் ஒரு மெட்டீரியலை கொடுக்க போறேன். மெட்டீரியல் கொடுக்குறப்ப அந்த மெட்டீரியல் எப்படி ஃபார்ம் ஆகணும்னா எனக்கு 360 டிகிரியில ஃபார்ம் ஆகணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருந்தோம் இல்லையா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேட் பண்றப்ப ஒரே டைரக்ஷன்ல தான் போச்சு. பேட் பண்றப்ப ஒரே டைரக்ஷன்ல தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். தட்ஸ் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர். ஸோ இப்படி இல்லாம எனக்கு வந்து 360 டிகிரியில வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கும்போது வி கோ ஃபார் ஷாஃப்ட். நார்மலா ஷாஃப்ட் வந்து எங்க யூஸ் பண்றோம்னா இப்போ இன்ஜின்ல வந்து ஒரு ஷாஃப்ட் யூஸ் பண்றோம்னா அந்த ஷாஃப்ட் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல 360 டிகிரி கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் வேணும். ஸோ ஐ சூஸ் பண்ணிட்டேன். See, and the object 360 degree rotate edge. This is called as shaft.
ஸோ எனக்கு வந்து இது வந்து 360 டிகிரியில் வேணாம். எனக்கு வந்து ஒரு 270 டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் அஸ் 270 டிகிரி சாலிடாக பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு வந்து இது ஓகே, பட் எனக்கு வந்து சாலிடாக வேணாம், ஹாலோவாக வேணும் அப்படின்னா ஹாலோ. உள்ள வந்து எம்டியாக இருக்கு பாருங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். உள்ள வந்து எம்டியாக இருக்கும். வாட்டர் பாட்டில் வந்து அப்படிதான், அவுட்டர்ஸ் வந்து 360ல க்ளோஸ் ஆகும், பட் உள்ள எம்டியாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்டாண்டர்டுக்கு பதில் தின் வந்து கொடுக்கலாம் பேஸ்ட் அப்பான் ஆப்ஜெக்ட்ல. இப்போ கொடுக்குறப்போ நமக்கு வந்து டோட்டல் வெயிட் வந்து லெஸ் ஆகும். திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் டிசைன். ஓகே, நம்ம என்ன பர்பஸ்க்காக டிசைன் பண்ணணும்? தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிசைன் பண்றோம், டிசைன் பண்ணி அதை வந்து மேனுஃபேக்சரிங்க்குலாம் எடுத்துட்டு போறோம். ஆனால் ஒரு மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி எதுக்கு நம்ம வந்து அதை வந்து சிஸ்டம்ல உட்காந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கோம்? ஜஸ்ட் ஒரு பேப்பர் ஒர்க்லேயே ட்ரா பண்ணி நம்ம வந்து எடுத்துட்டு போலாமே. எதுக்காக அதை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ நான் வந்து ஒரு விங்கு வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த விங்கு வந்து எவ்வளோ வெயிட் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க ஜஸ்ட் லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து என்ன மெட்டீரியல் கொடுக்கலாம், என்ன மெட்டீரியல் கொடுக்குறப்ப அது வந்து என்ன வெயிட் இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மைல்டு ஸ்டீல் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மைல்டு ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை இதுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ இந்த விங்கு வந்து மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல்ல இருக்கு. ஓகே, மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல்ல இருக்கு. அப்போ இதோட வெயிட் என்ன அப்படின்னா, வந்து டூல்ஸ் ஆப்ஷன்ல மெஷர் இனர்ஷியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டூல் இருக்கு, மெஷர் இனர்ஷியா பார்ட். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி ஜஸ்ட் கிளிக் ஆப்ஜெக்ட், ஜஸ்ட் வெயிட். இதோட ஏரியா வந்து 5.691 மீட்டர் ஸ்கொயர். இதோடைய வால்யூம், இதோடைய திக்னஸ் வந்து நம்ம 0.1 mm தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வெயிட் வந்து 3.904 kg. ஸோ இந்த லென்த், இந்த பிரெத்ல நான் வந்து ஒரு விங்கை டிசைன் பண்ணி அதுக்கு எம்எஸ் மெட்டீரியல்ல நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண, ஒரு மேனுஃபேக்சர் பண்ண அப்படின்னா அதோடைய வெயிட் வந்து 3.9 kgல வந்து இருக்கும். இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட் ஃபார் டிசைனிங். அதே மாதிரி இதில் வந்து என்ன ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் இது வந்து தாங்கும், எவ்வளோ வெயிட் இது வந்து சஸ்டெயின் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. மேபி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் ஆஃப் நாலேஜ் இருந்தது அப்படின்னா விண்ட் டனல் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. விண்ட் டனல் டெக்னிக் அது பேர். விண்ட் டனல் டெக்னிக் அப்படின்னு என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு விங்கை வந்து டிசைன் பண்ணி அதோடைய ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் வந்து செய்வாங்க. ப்ரோட்டோடைப் செஞ்சு அதை வந்து விண்ட் டனலுக்குள்ளே வச்சு வானத்திலே எவ்வளோ ஹைட் வரைக்கும் அது வேணுமோ அந்த ஹைட்ல பறக்கும்போது அதில் எவ்வளோ காற்று அடிக்குமோ, எவ்வளோ ஃபோர்ஸ் அது மேலே விழுவுமோ அந்த ஃபோர்ஸை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணும்போது இந்த விங் வந்து சஸ்டெயின் ஆகுதா அப்படின்ட்டு வந்து பார்ப்பாங்க. மேபி ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் லேப் வந்து விண்ட் டனல் டெஸ்டிங் வந்து இருக்கும். அதில் ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இது. நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ஆஃப் விங்கை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அதோடைய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அதை வச்சு கால்குலேஷன் பேஸ்டில் வந்து நீங்கள் வந்து டிசைன், அதோட ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தாங்கும், எவ்வளோ சஸ்டெயின் ஆகும், எந்த பாயிண்ட்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. அப்படி லைவா ஒரு ப்ரோட்டோடைப்பை செஞ்சு விண்ட் டனல்ல கொண்டு போய் வச்சு இட்ஸ் அ காஸ்ட்லி பிஸ்னஸ். ஸோ அது இல்லாமல் ஜஸ்ட் சிஸ்டமில் உட்காந்து நீங்கள் அதே விங்கை வந்து டிசைன் பண்ணி அது எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ ஃபோர்ஸ் தாங்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி ப்ராசஸ். நம்ம ஜஸ்ட் எந்த அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஈஸி வேலை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ டிசைனிங். இட்ஸ் ஒன் ஆஃப் அ மேஜர் பர்பஸ். எதுக்காக டிசைனிங் வந்து டிசைனிங் ஹரி சார் சொன்ன மாதிரி எதுக்கு நீங்கள் வந்து டிசைனிங்கை வந்து லேர்ன் பண்ணிக்கணும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங் அ டிசைன்? ஒரு கம்பெனியில் ஒரு டிசைன் இன்ஜினியர் எதுக்காக வேணும் அப்படிங்கிறதுனா திஸ் இஸ் ஒன்.
ஒரு மேனுஃபேக்சரிங் போய் 1 கோடியோ 2 கோடியோ செலவு பண்ணி ஒரு விங்கே ஒரு ஏர்கிராஃப்டே மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த ஏர்கிராஃப்ட் தாங்குமா தாங்காதாங்கிற டவுட்லயே மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஒரு வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இட்ஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் லெஸ் as compared with of ஏர்கிராஃப்ட். ஆனா ஒரு ஏரோப்ளைனை நீங்க டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு நார்மலா ஒரு பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பர்ல வந்து இவ்வளவு லென்த் கொடுங்க, இவ்வளவு பிரெத் கொடுங்க, இந்த மெட்டீரியல் கொடுங்க, ஓகே எல்லாம் கொடுத்துட்டோமா, எல்லாம் டைப் பண்ணிட்டோம், ஓகே பேசஞ்சர்ஸ்லாம் உள்ள அனுப்பி பறக்க வச்சிடலாம், அது பறந்துரும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. we go for more testing. நிறைய டெஸ்டிங்க்கு வந்து அனுப்புவாங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த டெஸ்டிங் இஸ் டிசைனிங். டிசைனிங்ல ஒரு டிசைன் பண்ணும்போது அந்த டிசைன்ல எவ்வளோ வெயிட்ல வந்து அது எவ்வளோ வெயிட் இருக்கு, எவ்வளோ வெயிட்டை சஸ்டெயின் பண்ணி எவ்வளோ ஃபோர்ஸ் அது வந்து சஸ்டெயின் பண்ணும், பேஸ்ட் அப்பான் விங்ல வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், இது எல்லாமே டிசைனிங்ல பார்க்க முடியும். தட்ஸ் பேஸ்ட் அப்பான் அனாலிசிஸ் கேட்டகரி. மெஷிங் அண்ட் இதுக்கு ஒன்ஸ் டிசைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வி கோ ஃபார் அ மெஷிங். மெஷிங் அப்படின்னு என்னது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டாடா கார்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க வந்து மெஷிங் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஹைப்பர் மெஷ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், ஆன்சஸ்லயும் இருக்கு. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மைனர் நோட்ஸ், சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாத்தையுமே டிசைனிங்ல சொல்றேன், சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரெஷர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நீங்க கால்குலேஷன்லையும் பண்ணலாம். கால்குலேஷன்ல பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நோட்டே தேவைப்படும், ஏன்னா அவ்வளோ கால்குலேஷன் போகும். பட் சிஸ்டம்ல அந்த நோடை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இவ்வளோ ப்ரெஷர்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது ஜஸ்ட் கிராஃப் அண்ட் அனாலிட்டிக்கல் மெத்தட்லயும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோஃபாயில்ல வந்து கீழே இருக்கு பாருங்க, CL versus DD, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிஃப்ட் versus கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிராக். இந்த கிராஃப் மெத்தடாலஜில இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறதுனால கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிராஃப் மெத்தடாலஜில மெஷின் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து எந்த பாயிண்ட்ல எவ்வளவு சஸ்டெயின் பண்ணும் அப்படிங்கறத அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இட்ஸ் ஈஸி ஒன். ஸோ அப்படி பண்ணும்போது இட்ஸ் பீன் ஈஸி ப்ராசஸ் as compared with of மேனுஃபேக்சரிங் ஒன். ஸோ அதுக்காக தான் டிசைனிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் 3Dல வந்து ஒரு பார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஷாஃப்ட். ஓகே, எனக்கு ஓகே ஷாஃப்ட் 3Dல வந்து பண்ணியாச்சு. அதில் வந்து வேணும்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஷாஃப்ட் ஓகே பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பைப்லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணணும். எனக்கு ஏர்கிராஃப்ட்ல ஒரு ஃபியூயல் பைப்லைன் இருக்கு. அந்த ஃபியூயல் பைப்லைன்ல நான் வந்து ட்ரா பண்ண போறேன். ஸோ பைப்லைன் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல். ஸோ நான் வந்து ஒரு அந்த ஸ்ப்ளைன் ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, எனக்கு வந்து இந்த ஷேப்ல ஒரு பைப் வேணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு பைப் வேணும். அதை வந்து எப்படி ட்ரா பண்ணலாம்? ஸோ ஒரு பைப்பை ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம் வேணும். ஒன்று, அந்த பைப்போட டயா வந்து நம்ம வந்து சிலிண்டருக்குள்ள ட்ரா பண்ணுறதுனால அந்த பைப்போடது வந்து என்ன சர்க்கிள் எவ்வளோ டயால வேணும்னு இருக்குது. ஸோ அந்த பைப்போட ப்ரொஃபைல் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். எனக்கு வந்து இந்த ப்ரொஃபைலில் தான் அந்த பைப் வந்து வேணும். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்புங்கிற ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பைப் மாதிரி தான் ஐகான் இருக்கும் அந்த டூலுக்கு. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் வேணும். ஒன்று, எந்த ப்ரொஃபைல் வந்து நான் அந்த எந்த ப்ரொஃபைலில் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபைலில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிளோட ப்ரொஃபைலில் தான் எனக்கு வந்து பைப் வேணும். ஓகே, சென்டருக்கு ரெஃபரன்ஸ் வந்து எது அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் ரெஃபரன்ஸ். சி
நான் சொன்னேன் இல்லையா, கன்ஸ்டன்ட் சரியா பண்ணல அப்படின்னா அண்டர் கன்ஸ்டன்ட் ஆகும் அப்படின்னா, சி திஸ் இஸ் அண்டர் கன்ஸ்டன்ட், ஷோஸ் லைக் அ ரெட் கலர். அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம டைமென்ஷன்ஸ் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்ட்டு மீனிங். இதுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்கல. See, this is called as rib. ஸோ ஒரு பைப் வந்து ஃபார்ம் பண்ணணும், இல்லை ஒரு பைப்லைன் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா we use rib option. அண்ட் தென் ஒரு பார்ட்டை நீங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் வி கோ ஃபார் அசம்பிளி அப்படின்னா 2-3 பார்ட்டை வந்து நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைடர்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் வந்து கிளைடர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து இதோடைய விங்கை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டிசைன். ஒரு கிளைடர் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா பார்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் தனியாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதோடைய விங் செக்ஷன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் மற்ற ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.
காப்பீஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே ப்ரொஃபைலாக இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா மிரர் யூஸ் பண்ணி எனக்கு இந்த லைன் இந்த ஆக்சஸ்க்கு ஈக்குவலாக வேணும் அப்படின்னா மிரர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். See, so this is called as mirror. நீங்கள் மிரர் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதுலேயே சிமெட்ரி ஆப்ஷன் இருக்கும். சிமெட்ரி இதே தான், இது சேம் எஸ் சிமெட்ரி அப்படின்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ மிரருங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வந்து சிமெட்ரி அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு சிமெட்ரி பண்ணி இந்த பக்கம் வந்து எடுத்துட்டு வந்தது வந்து சிமெட்ரி ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை டிரான்ஸ்லேட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் எடுக்கலாம்னு சொன்னேன், காப்பி. ஸோ அதுக்கு யூஸ் பண்றது. சி this is called as instance. ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து 3D மாடலிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஒன்லி நீட் பேட், பாக்கெட், ரிப், ஸ்லாட், ஷாஃப்ட். இதெல்லாம் இந்த ஒரு 5 to 6 டூல்ஸ். இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா திக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. திக் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம இது திக்னஸ் கொடுத்துருக்கிறதுனால தேவையில்லை, ஒரு நிமிஷம் ஆட் பண்ணியிருக்கோம். 1 mm ஆஃப்செட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட திக்னஸ் வந்து 1 mm இருக்கும். மேபி ஆஃப் கோ ஃபார் இன்டர்வியூலையும் உங்களுக்கு வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், கிரியேட்டிங் மெட்டீரியலுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், ரிமூவிங் மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். கிரியேட்டிங் டூல்ஸ்க்கு பேட், ஷாஃப்ட், ரிப். ரிமூவிங் டூல்ஸ்க்கு அதுக்கு நேர் ஆப்போசிட், பேடுக்கு வந்து பாக்கெட், ஷாஃப்ட்டுக்கு வந்து ஸ்லாட். ஜஸ்ட்
ஷாஃப்ட்டுக்கு வந்து ஆப்போசிட் வந்து க்ரூ யூஸ் பண்ணுவோம், ரிப்புக்கு ஆப்போசிட் வந்து ஸ்லாட் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இது இல்லாமல் ஹோல் யூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் திக் சர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் மேக்ஸ். ஒரு 90% ஆஃப் 3D மாடல்ஸ்க்கு இந்த சிக்ஸ் டூல்ஸ் இஸ் இனஃப் ஃபார் தட். நீங்கள் அதில் என்ன வேணாலும் எடிட் பண்ணலாம். ஒரு ஏரோப்ளைனே நீங்கள் வந்து டிசைன் பண்ண முடியும் 6 டூல்ஸ் வச்சு. பட் இந்த 6 டூல்ஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது உங்களுடைய கிரியேட்டிவ் நாலேஜ். அண்ட் தென் அசம்பிளி செக்ஷன் வந்து போனோம் அப்படின்னா இது நாங்கள் டிசைன் பண்ணது ஒரு ஜஸ்ட் இது ஆர்சி பிளைன். நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த ஆர்சி பிளைனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபியூசலேஜ், ஒரு பாடி, அது மேலே வந்து ஒரு விங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எலிவேட்டர் ரட்டர் இருக்கும், லேண்டிங் கியருக்கு வந்து வீல் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது ஸ்டார்டிங் நாங்கள் பேசிக் டிசைன் வந்து பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மோட்டார் இருக்கும், மோட்டார் வந்து மவுண்ட் பண்ணியிருப்போம். இது வந்து எதுக்கு அப்படின்னா உள்ளே வந்து பேட்டரிஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் டிசைன்ஸ் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சாம்பிளுக்கு வந்து டிசைன் பண்ணது. இதோட இன்னொரு வெர்ஷன் தான் கிளைடர் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக ஒரு கிளைடர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது அசம்பிளி ஒர்க் பெஞ்ச். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்கெட்சர் 3D மாடல்ஸ் பார்த்தோம். அடுத்து வி கோ ஃபார் அசம்பிளி. அப்படின்னா அசம்பிளியில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பேசிக்காக யூஸ் பண்ணுறது Yes guys, and anybody having any doubts? இது வரைக்கும் நான் ஆக்சுவலா பேசல, நடுவுல வந்துட்டு சார் பேசிட்டு இருந்த வரைக்கும். ஆக்சுவலா நான் மற்ற செஷன்லாம் நீங்க பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும், நிறைய நடுவுல வந்துட்டு பேசுவேன், சைலண்டா இருங்க அண்ட் குட் மார்னிங் சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆக்சுவலா ஈகரா கவனிச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்களோ அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. இட்ஸ் அமேசிங் திங். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு 10 பேர் கிட்டதான் வெளியில போயிருக்காங்களே தவிர மற்ற எல்லாருமே நீங்க லாகின் பண்ணது வந்து ஆக்சுவலா எனக்கு டேட்டாஸ் வந்துட்டு கரெக்ட் ஆகும். அதுலதான் இது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆக்சுவலா நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா, எத்தனை தடவை லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் எனக்கு வந்துட்டு ஷோ ஆகும் டேட்டா பேஸ்ல. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தபோது கிட்டத்தட்ட 85% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு கடைசி வரைக்கும் இந்த செஷனை பார்த்துருக்கீங்க. இட்ஸ் லைக் அமேசிங் திங். அதனால நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை உங்களை வந்துட்டு நடுவில். நல்லா இருக்கீங்களா அண்ட் ஹவ் ஆர் யூ, குட் ஈவினிங் சொன்னா குட் ஈவினிங், அது மாதிரி எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ சச் அமேசிங் கைஸ். நீங்க ஆக்சுவலா இவ்வளோ ஈகரா கவனிப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா வந்துட்டு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் செஷன். ஆக்சுவலா வந்துட்டு சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒரு கோர்ஸையே உங்க கையில கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா நீங்க நம்பினாலும் அதான் நேசம். ஒரு கோர்ஸே வந்துட்டு உங்க கையில அழகா வந்து கொடுத்துட்டாரு. ஓகே, ஒரு டிசைனிங் கோர்ஸையே உங்களுக்கு வந்துட்டு இதுதான்ப்பா, இதுதான் வந்து டெக்னிக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி டூல்ஸ்ல யூஸ் பண்ணணும், இதெல்லாம் 3Dல இருக்கு, இதெல்லாம் 2Dல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. இது நீங்க கரெக்டா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலா வந்துட்டு உங்க சிலபஸ்ல. ஓகே சரி, இப்ப நம்ம டவுட் செஷனுக்குள்ள போலாம். எத்தனை பேருக்கு டவுட்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த செஷனை வந்துட்டு, சார் இன்னும் நான் நிறைய கான்செப்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அது மாதிரி இருக்கட்டும், இல்ல சார் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு இந்த டாபிக்ஸ் மட்டும் புரியல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி எத்தனை பேருக்கு என்ன குவரிஸ், டவுட்ஸ் எதா இருந்தாலும் ப்ளீஸ் கேளுங்க. we are ready to answer you. anybody? ஸோ டவுட்ஸ் கேட்குறது நீங்கள் வந்து என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர் ஒருத்தர் எடுக்கிறப்போ நான் வந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அந்த கெஸ்ட் லெக்சராக இருக்கிறத விட கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அவர் என்ன பேசினாருங்கிறத கம்பேர் பண்ணுறத விட கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அது வந்து வெபினார் ரிலேட்டடாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் எனக்கு கிரியேட் ஆன டவுட், அவரோட வெபினாரில் கிரியேட் ஆன டவுட்டை வந்து நான் வந்து கேட்பேன். ஆனால் அது அவரால் தான் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மேபி இது ரிலேட்டடாகவோ இல்லை இது ஓரியன்டாகவோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். ஜஸ்ட் ஃப்ரீ டு ஆஸ்க். சார் சொன்ன மாதிரி இப்போ நான் அசம்பிளி செக்ஷன் வந்து அது அவ்வளோதான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெருசாக ஆக்சுவலி ஸ்கெட்சர் அண்ட் 2D நீங்கள் 2D அண்ட் மாடலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனால அசம்பிளி இஸ் ஸோ ஈஸி. ஸோ டிசைனிங் ஓரியன்ட் சைடு இவ்வளோ போதும். உங்களுக்கு டவுட் செஷன்ஸ் இருக்கிறப்ப அதை வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா டவுட்ஸ்
டவுட்ஸ் தான் எப்பயும் ஒரு டவுட்ஸ் கிரியேட் ஆகக்கூடியது தான் பெரிய இம்பேக்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைன் கிரியேட் பண்றப்ப ஏன் அது வந்து கிளைடர் செஷனா இல்லாம ஏன் ஒரு பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு போறதுக்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்து ஆரம்பிச்சது தான் டசால் சிஸ்டமா இருக்கட்டும், இல்லை நம்ம இருக்கக்கூடிய இப்போ ஏரோப்ளைன் எல்லாமே. ஸோ நீங்க வந்து எது கேட்கணும்னாலும் நீங்க வந்து தாராளமா ஜஸ்ட் ஃப்ரீ டு ஆஸ்க். சார் சொன்ன மாதிரி சாட் பாக்ஸ் எம்டியா இருக்கு. நீங்க எது டவுட்ஸ்னாலும் நீங்க வந்து கேட்கலாம். ஜஸ்ட் ஃப்ரீ டு ஆஸ்க். அண்ட் சார் இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது வர்ஷா அப்படிங்கிற நீங்க ஒருத்தங்க ஆக்சுவலாக டவுட் கேட்டிருக்காங்க. என்னன்னா இஸ் திஸ் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் டூல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஏஐ டூல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா. இது வந்து ஏஐ டூல்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிலேட்டட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்ல 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 ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஓகே சார், ஓகே தேங்க்யூ. இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிசைனிங் வந்து கண்டிப்பா ஏஐ வச்சு நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு ஏரோப்ளைனை ஆட்டோ பைலட்ல நம்மளால போட முடியும். ஆனா ஃப்ரம் டேக் ஆஃப்ல இருந்து லேண்டிங் வரைக்கும் ஆட்டோ பைலட்ல நம்மளால எனேபிள்ல பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ ஹியூமன் ரிசோர்ஸ் அஸ் கம்பேர்ட் வித் ஏஐ. நம்ம எதை வேணாலும் ஏஐல வச்சு பண்ண முடியும். ஆனா ஒரு டிசைன் பண்றது, ஒரு ஐடியாவை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் டிசைன் இன்ஜினியர். நார்மலா இப்போ நான் சொன்ன மாதிரி மூவிஸ் கூட ஒரு ஸ்கிரிப்ட், ஒருத்தருடைய நாலேஜ் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை நம்ம வந்து டெபாலிஷ் பண்ணுவோம். ஆனா டிசைனிங் எப்படி அப்படின்னா, ஒரு கிளைண்ட் சொல்லக்கூடிய 2-3 வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய கண்டிஷனை நம்ம ஒரு பெரிய ஒரு ப்ராடக்டா டிசைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஏரோப்ளைனை வந்து டிசைன் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் ஆரிஜின் வேறு யாரு அப்படின்னா, லியோனார்டோ வின்சி அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. இட்ஸ் அ ஃபேமஸ் மோனலிசா பெயிண்ட் பண்ணவர் அவர் தான், லியோனார்டோ வின்சி. அவருக்கு இருந்தக்கூடிய எல்லா ஐடியாலஜியுமே பேப்பர் ஒர்க்கா சப்மிட் பண்ணிட்டு போயிருந்தாரு. சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம், நம்ம சப்மேரின், இப்ப இருக்கக்கூடிய சப்மேரின்ஸா இருக்கட்டும், ஏர்கிராஃப்டா இருக்கட்டும், அது எல்லாமே அவர் அப்பயே டிசைன் பண்ணவர். அப்பயே அதை வந்து சின்னதா டிரா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த டிராயிங்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர், நமக்கு தெரிஞ்சது ரைட் பிரதர்ஸ் 1903. ஆனா அதுக்கும் முன்னாடி நிறைய வருஷங்களா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் வந்து ஃபிளாப்பரிங் விங்ஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைடர், ஃபர்ஸ்ட் கிளைடர்ல கொண்டு வந்தேன். கிளைடர்னு ஒரு கான்செப்ட் வரப்ப யாருக்குமே ஒரு ஐடியா கிடையாது மனுஷங்களை தூக்கிட்டு போகும் அப்படின்ட்டு. ஏன்னா கிளைடர்ல இருந்த ஒரே ஒரு டீசல் இன்ஜினையே அதால தூக்க முடியல. ஒரு சம் செகண்ட்ஸ் மட்டும்தான் அதால பறக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் கீழே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒருத்தருடைய ஐடியாலஜில ஒரு கான்செப்ட் வைஸ் இதை பேசஞ்சர்ஸ் தூக்கிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒரே ஒருத்தர் மட்டும் கண்டிஷனா சொல்லி அந்த கண்டிஷன்ஸை பல டிசைன்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து க்ரூம் பண்ணி இப்போ நவ் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ல இருந்து பிசினஸ் ஏர்கிராஃப்ட்ல இருக்கு. நான் பார்த்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட், நீங்க அவங்க கேட்ட மாதிரி ஏஐல இதை வந்து சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது கண்டிப்பா முடியாது. நம்ம வந்து ஒரு டூல்ஸை எடுத்து ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணக்கூடியதான் ஏஐ அப்படின்னா. அது என்ன, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ க்ரூம் ஆயிட்டு இருக்கு. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டையே ஒரு கான்செப்ட்ல இருந்து ஒரு ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டே டிசைன் பண்ற அளவுக்கு ஏஐ வந்து க்ரூம் ஆகல. ஏஐ எந்த அளவுக்கு க்ரூம் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னு ChatGPTல டைப் பண்ணும்போது அது ஒரு கண்டென்ட் கொடுக்குது இல்லையா. ஸோ என்ன கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஏஐ வந்து க்ரூம் ஆயிருக்கு. பட் பேஸ்ட் அப்பான் ஹியூமன் ரிசோர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏஐ எவ்வளோ க்ரூம் ஆயிருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் மோர்லெஸ். டிசைனிங் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், இல்லை ஃபார் சாஃப்ட்வேர் டிசைனிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும், நாம் ஒரு இன்புட்டை கொடுக்காத வரைக்கும் AI is not possible. நம்ம ஒரு இன்புட்டை கொடுத்து அதுல இருந்து நம்ம சம் ஒர்க்கிங் பண்ணும்போது தான் we get output. So இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். And according to this, ஒருத்தர் விஷாக் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். ஆக்சுவலா சம் ஸ்டிமுலேஷன் டூல்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காரு சார். ஆக்சுவலா அவர் வந்து ஸ்டிமுலேஷன் டூல்ஸ் மீன்ஸ் ஃபார் அனாலிசிஸ். எஸ் சார், அது மாதிரி கேட்டிருக்காரு அவர் வந்து. அனாலிசிஸ் வந்து இப்போ நம்ம 3D எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர்ல இப்போ எங்களுக்கு வந்து அனாலிசிஸ் வந்து பெருசா ஆக்சஸ் இல்லை. அவருக்கு வந்து எப்படின்னா, ஸ்டிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ற கேட்டியாலேயே ஸ்டிமுலேஷன் வந்து பண்ணலாம். பட் நாங்கள் வந்து டிசைனிங் அனாலிசிஸ் இல்லை. ஸ்டிமுலேஷன் சாஃப்ட்வேர் வந்து நீங்க வந்து மேபி ஸ்டிமுலேஷன் நீங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹைப்பர்மெஷ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஹைப்பர்மெஷ்,
கிரியோ, இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக போகலாம் அப்படின்னா சாலிட்ஒர்க்ஸ் இருக்கு. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக வேணும் அப்படின்னா ஆன்சிஸ் சாஃப்ட்வேர் வந்து ட்ரை பண்ணலாம். அதில் வந்து போத் ஸ்டிமுலேஷனும் இருக்கு அண்ட் டிசைனிங் வந்து இருக்கும். பட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு அது வந்து கம்ஃபர்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாவா C++ இருந்துச்சு, பட் இப்போ வந்து பைத்தான் இருக்கு இல்லையா. ஆன்சிஸ்ங்கிறது C++ ஜாவா அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த கேட்டியா சாஃப்ட்வேர் வந்து இப்போ இருக்க பைத்தான் சாஃப்ட்வேர் மாதிரி. இட்ஸ் பீன் கம்பேர்ட் வித் ஆஃப் தட் ஒன், இட்ஸ் பீன் சம் ஈஸி வே டு ஆப்ரேட் ஃபார் அ டிசைனிங் அண்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் C++ல நீங்க பழகினீங்க அப்படின்னா பைத்தான் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் ஆன்சிஸும். நீங்க ஆன்சிஸ் சாஃப்ட்வேர்ல ஸ்டிமுலேஷனோ இல்லை அனாலிசிஸோ நீங்க வந்து லேர்ன் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் பீன் மோர் ஈஸி டு ஆப்ரேட் ஆல் தி சாஃப்ட்வேர்ஸ். நீங்க ஆன்சிஸ்ல வந்து ஒரு ஸ்டிமுலேஷனோ இல்லை டிசைனிங்கோ ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எல்லா சாஃப்ட்வேரும் ஈஸியாக நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்க முடியும். பட் என்ன விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸோட இன்டர்ஃபேஸும் கண்டிப்பா சேஞ்சா இருக்கும், புதுசாக தான் இருக்கும். பட் அந்த லேர்ன் பண்ணிக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். And then Yes, sir, definitely. And yes, Mohammed, actually செஷன்ஸ் எனக்கு காமிச்சிட்டு இருக்கு போல சார். ஆக்சுவலா வந்து சாட் வந்துட்டு ஸோ ஹோஸ்டிங் நான் பண்றதுனால எனக்கு வந்து ஷோ இது போல என்னன்னு தெரியல. நான் செக் பண்றேன். சாட் வந்து ஃப்ரீயாவே இருக்கு சாட் பாக்ஸ்ல, என்னன்னு தெரியல சார் ஆக்சுவலி. ஸோ நான் பாத்துறேன் என்னன்ட்டு. அண்ட் அதை தாண்டி முகமது வந்துட்டு செஷன் ஆல் அபவுட் ஏரோப்ளைன் ஆர் டிசைன் ரெண்டுமே தான். ஆக்சுவலா டிசைனிங் அண்ட் ஏரோப்ளைனே சொல்லலாம் முகமது. அதான் போத் முகமது ஆக்சுவலி போட்டிருக்கேன். ஸோ டிசைனிங் ஆஸ் வெல் அஸ் டிசைனிங் ஏரோப்ளைன் வந்துட்டு சொல்லலாம். ஓகே, எஸ். அதை தாண்டி அண்ட் எனி அதர் கொஷின்ஸ்? ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு செம்மையா வந்துட்டு கோல்டு, அதனால என்னால நிறைய வந்துட்டு கதை பேச முடியல உங்ககிட்ட. தப்பிச்சிட்டீங்க. இல்ல, I just take over it sir. நான் சொல்றேன் ஒரு ஸ்மால் ஸ்டோரி. டெஃபினட்டா இது ஆக்சுவலா ஒரு வண்டர்ஃபுல் செஷன் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நான் சொல்லுவேன் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் நம்ம சைட்ல இருந்து கொடுத்தோம்னா அது இந்த செஷனா தான் இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு. பிகாஸ் இது அவங்க நிச்சயமா கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா இருக்கும். கவனிக்காம அவங்க டிவி பார்த்துட்டு அண்ட் வேற ஏதாவது கேம் விளையாண்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா இருக்காது. பட் அப்படியும் நீங்க இருந்து கவனிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு கிளவுட்ல இந்த செஷன் ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு அனுப்புறேன், பார்த்து நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே உங்க கோஆர்டினேட்டர்ஸ் மூலியமா உங்களுக்கு ஷேர் ஆயிருச்சு. இஃப் எனி குவரிஸ், ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது ரிலேட்டடா இது ரிலேட்டடா இருந்துச்சாலும் உங்க கோஆர்டினேட்டர்ஸ் மூலியமா என்ன ரீச் பண்ணுங்க. உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்க தான் உங்க கோஆர்டினேட்டர். ஸோ அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க எங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கண்டிப்பா நிச்சயமா சொல்லுவாங்க. அண்ட் அதை தாண்டி உங்க சர்டிபிகேட்ல ஏதாவது இன்ஷியல் ப்ராப்ளம் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சாலுமே ப்ளீஸ் சொல்லுங்க. நாங்க வந்துட்டு நிச்சயமா ஒரு 2 daysக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் டைம் டு எண்ட் அப். ஆக்சுவலி 1.5 hour ஆச்சு. எப்படி இருந்துச்சு செஷன் அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்லாட்டி கூட பரவாயில்ல. பிகாஸ் நான் ரிவ்யூஸ் கேட்டா யாருமே கண்டிப்பா சொல்ல போறது இல்லை. ஸோ நீங்க சொல்லாட்டி கூட பரவாயில்ல. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா அதை விட பெரிய ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. கடைசி வரைக்குமே நீங்க ஒரு ஜாயின் பண்ண அத்தனை மெம்பர்ஸ்லயும் நான் இப்படி சொல்றேன் 85% ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் நோ. ஸோ இட்ஸ் அமேசிங் திங். ஆக்சுவலா நீங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அதுல 85% ஆஃப் பீப்புள்ஸ் இஸ் ஸ்டில் வாட்சிங் டு த எண்ட். தட் இஸ் அமேசிங் ஆக்சுவலா. ஸோ நீங்க அதை வாட்ச் பண்றீங்களா இல்ல வாட்ச் பண்ணிட்டு பிளேபேக் பண்ணிட்டு வேற ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அது எனக்கு தெரியல. பட் தே ஆர் ஸ்டில் வாட்சிங் இட். நீங்க லைவா இருக்கீங்களா அது வரைக்கும் சந்தோஷம் நிச்சயமா வந்துட்டு. எஸ், அண்ட் இட்ஸ் டைம் டு தேங்க் அவர் டைமண்ட் ப்ரிஷியஸ் மென்டார் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் ஆக்சுவலா நீங்க எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுல மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய செஷன்ஸ் உங்க மூலியமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. பட் பிரீஃப் இஸ் காமன். எஸ், இட்ஸ் காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட் தானே வந்துட்டு. இது ஏரோநாட்டிக்கல் மட்டும் படிக்கணும்னு இல்லை முகமது. ஆக்சுவலா வந்து டிசைனிங்கிறது வந்துட்டு அவங்க பேஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலா நீங்க சிஇசி படிக்கலாம், ட்ரிபிள் படிக்கலாம், ஆர்ட்ஸே படிக்கலாம். அதை பத்தி சார் சொல்லுவாரு. சார் ஆக்சுவலா இது காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு முகமது வந்துட்டு. அது எந்த விதத்துல இது கரெக்டா வரும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க வந்துட்டு. ஷூர். காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சார் சொன்னது இட்ஸ் ரைட் ஒன். ஏன் காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா
இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் யூஸ் பண்ணுறது பேஸ்ட் அப்பான் ஏரோஸ்பேஸ் அண்ட் ராக்கெட் டிசைனிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆஸ் இதே சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் டிசைன் பண்ணலாம், டேபிள் டிசைன் பண்ணலாம், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். இதே சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி பைக்ஸோட பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 2-வீலர் பைக்கோட பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் பிளாஸ்டிக்ஸில் வரும் இல்லையா, யமகா டியூக்லலாம் வந்து பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வரும், அதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லைன்னா சர்ஃபேஸில் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் ஏரோஸ்பேஸ். இந்த சாஃப்ட்வேர் நாங்கள் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் தான் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி ஹைப்பர்மெஷ், ஆன்சிஸ் இதெல்லாம் வேற வேற இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஏரோஸ்பேஸ்ல மோஸ்டா யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் இட்ஸ் கேட்டையா. ஸோ அதனால நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மற்ற இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றது இல்லைன்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. பட் ஆஸ் கம்பேர்டு வித் ஆஃப் அதர் செக்டர்ஸ், ஏரோஸ்பேஸ்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஒன் திங். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜிடிஎன்டி வந்து இப்போ நீங்க சொன்ன டூல்ஸ் நான் எப்படி வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்க வந்து எப்படியும் ஸ்டடி பண்ணணும். பேஸ்ட் அப்பான் சாஃப்ட்வேர்ல எதுனாலும் சரி. ஐ ஜஸ்ட் டெல் யூ திஸ் ஒன் அண்ட் வி கோ ஃபார் வைண்ட் அப். சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்க வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒவ்வொரு டூல்ஸும் சொல்றப்ப அந்த டூல்ஸ்க்கான மீனிங் சொல்லியிருந்தேன். பேடுனா என்ன, பாக்கெட்னா என்ன, ஷாஃப்ட். இப்போ ஷாஃப்ட்னு ஒரு டூல் இருக்கு, ஷாஃப்ட்னு ஒரு டூல் இருக்கு, இதை யூஸ் பண்ணா 360 டிகிரில ரொட்டேட் ஆகும், அவ்வளவுதான். அது வந்து டூல். நான் எப்படி இந்த டூலை வந்து லேர்ன் பண்ணேன், எப்படி இந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணேன், ஈஸியாக இன்னும் எப்படி கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா, ஷாஃப்ட்டுங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஷாஃப்ட் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ல இருக்கிறதா ஷாஃப்ட். ஒரு மோட்டர்ல சென்டர்ல வந்து ஒரு ஷாஃப்ட், ஒரு கம்பி வரும், அது பேர் ஷாஃப்ட். எதுக்கு அது ஷாஃப்ட்னு சொல்றோம்? ஷாஃப்ட் மீன்ஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் இன் 360 டிகிரி ஆஃப் ரொட்டேஷன்ல இருக்கிறது பேரு ஷாஃப்ட். நாம இதை எங்க யூஸ் பண்ணிருந்தோம்? ஷாஃப்டை ஒரு லைன் ட்ரா பண்ணி, ஃபார் வாட்டர் பாட்டில் ஒரு லைனை ட்ரா பண்ணி அந்த ப்ரொஃபைல 360 டிகிரில ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். அதுக்கு எது யூஸ் பண்றோம்? ஷாஃப்ட். எதுக்கு ஷாஃப்ட் யூஸ் பண்றோம்? We used it in 360 degree. Instead of 360 degree, we used in 270 or anything else. But maximum we used in 360 degree. That's called as shaft. So இதுதான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அந்த டூல்க்கே இந்த ஐகானை கொடுக்கணும். அந்த ஐகான் அந்த டூலுக்கு நீ எதுக்கு ஷாஃப்ட் நேம் கொடுக்கணும்? So based upon function. This is called as related to of science and history. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா ஜிடிஎன்டி அப்படின்ட்டு. I just tell you just a few more minutes. I just tell you one thing. மேக்ஸிமம் ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடா பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா அடால்ஃப் ஹிட்லர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் ரன்வேல வந்து சிமெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும், அவ்வளோ எனக்கு வந்து ரன்வே வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கணும் அண்ட் லாங்கஸ்ட் ரன்வே இருக்கணும் அப்படின்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வந்தது அடால்ஃப் ஹிட்லர். ஸோ அவர் வந்து ஜெர்மனில இருந்து பிரான்ஸ்க்கு வந்து வாருக்கு போகும்போது என்னாச்சு அப்படின்னா பெரிய லாஸ்ட். அவரால் வாரில் வந்து ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா கன், புல்லட் இது ரெண்டும் தான் யூஸ் பண்றது. ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா கன்னை வந்து ஒரு கண்ட்ரியில வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண கொடுத்துட்டாரு, புல்லட்டை இன்னொரு கண்ட்ரிக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண கொடுத்துட்டாரு. ஓகே. ஸோ இப்போ கன்னு புல்லட் வந்து ஒரு கண்ட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு. அந்த புல்லட்டோட டயாமீட்டர் வந்து ஒரு 4 mm வச்சுக்கலாம். ஓகே. கன்னை மேனுஃபேக்சரிங் பண்ண கண்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 mm புல்லட் போற அளவுக்கு தான் கன்னை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ கன்னும் புல்லட் ரெண்டையுமே வந்து வார்க்கு எடுத்துட்டு போனாரு. புல்லட் வந்து மேகசின்ல வந்து என்ட்ரி ஆயிடுச்சு, பட் ஆனா மிஷின்ல வந்து லோட் ஆகல, லாஸ்ட் மினிட்ல லோட் ஆகல, ஃபயர் பண்ண முடியல. ஸோ அதனால பெரிய லாஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் அடால்ஃப் ஹிட்லர் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியா லாஸ் பண்ணிட்டே இருந்தது. ஸோ இட்ஸ் a சிம்பிள் திங். ஒரு கன்னுக்கு உள்ள ப்ராசஸ் ஆகக்கூடிய புல்லட் வந்து என்ன டயா இருக்கணும், அந்த கன்னுக்குள்ள போகக்கூடிய அந்த ஷாஃப்ட் வந்து என்ன டயானா 4 mm 3 mm. ஆனா புல்லட் வந்து 4 mm கிளியர் பண்ணதுனால மேகசின்ல லோட் ஆச்சு, பட் ஆனா கன்ல வந்து ஃபயர் ஆகல, உள்ள வந்து லோட் ஆகி உள்ள அந்த ஷாஃப்ட்ல வந்து ஃபயர் ஆகக்கூடிய டியூப்ல வந்து அதால போக முடியல. இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். பட் இதனால ஒரு பெரிய வாரே அவரால் வின் பண்ண முடியல, லாஸ் பண்ணார், அவரோட கண்ட்ரியவே லாஸ் பண்ணார். இட்ஸ் a simple GD&T. This is called as dimensioning and tolerancing. Tolerancing means ஒரு 4 mm இருக்கக்கூடிய புல்லட் ஒரு 4 mm இருக்கக்கூடிய மேகசின்ல எவ்வளவு ஃப்ரீயா உள்ள இன்செர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் டாலரன்ஸ். பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து யூஸ் பண்றது. ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் போடுறப்ப லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு பாயிண்ட்ல வந்து சேஞ்சஸ் வரும். அதனால என்ன பண்ணுவோம்னா அப்ராக்சிமேட்லி 1.43 to 1.45 அப்ராக்சிமேட் சிம்பிள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு. தட்ஸ் கால்ட் அஸ் டாலரன்ஸ். ஒரு டிசைன் பண்ணும்போது அந்த டிசைனை வந்து
மோர் ஆர் லெஸ் எது வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல நீங்க வந்து ஹோல் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3.3ல இருந்து மினிமம் 2.9 வரைக்கும் நீங்க வந்து ஹோல் போடலாம். நடுவுல எக்ஸாக்டா 3 தான் போடணும்னு இல்லை. பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். தட்ஸ் கால்ட் அஸ் டாலரன்ஸ். திஸ் இஸ் a value of GD&T. ஸோ சார் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நான் வந்து ஐ ஜஸ்ட் திங்க் அபவுட் டு ஷேர் திஸ் ஸ்டோரி டு யூ. ஸோ திஸ் கால்ட் அஸ் ரிலேட்டட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் வந்திருக்கு ஆக்சுவலா. ஒரு கொஸ்டின் நான் கேட்டுறேன். முகமது ஆஸ்பல்லும் அண்ட் மதன் பாலாஜி 2 பேரும் கேட்டிருக்காங்க சார். ஆக்சுவலா என்னன்னா, ஒருத்தர் வந்துட்டு மெட்டாலிக் 3D பிரிண்டிங் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அண்ட் முகமது என்ன கேட்டிருக்காருன்னா, do you have any tips to architectural design அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது மெட்டாலிக் 3D பிரிண்டிங் அண்ட் டிப்ஸ் டு ஆர்கிடெக்சரல் டிசைன் வந்து. ஓகே சார். ஸோ மெட்டாலிக் ஆர்கிடெக்சர் டிசைனிங் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆர்கிடெக்சர் டிசைனிங் வந்து இதுல வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஆர்கிடெக்சரல் டிசைனிங் வந்து ஆட்டோகேட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஆட்டோகேட்லயும் ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேட்டியால வந்து ஆர்கிடெக்சர் ரிலேட்டட் டிசைனிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது என்ன சாஃப்ட்வேர்னு நான் சாருக்கு அப்புறம் நான் வந்து ஷேர் பண்றேன். ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்கிடெக்சரல் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. என்னுடைய கெஸ்ஸிங் ஆட்டோகேட்ல தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கிடெக்சர்ல யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரும் இதுவும் வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஆட்டோகேடும் சரி கேட்டியா சரி ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஆர்கிடெக்சருக்கு வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, கேட்டியால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டட் ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம என்ன ரஃபா வேணா நம்ம வந்து டிரா பண்ணி பார்க்க முடியுமே தவிர ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து கேட்டியால பண்ண முடியாது. பட் நம்ம வந்து ஆட்டோகேட்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஆட்டோகேட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மெட்டாலிக் 3D பிரிண்டிங் வந்து எப்படி அப்படின்னா, எங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேட்ச் வந்து அதான் பண்ணியிருந்தாங்க. சேம் அஸ் 3D பிரிண்டிங்கும் சரி இல்லை சிஎன்சி மிஷினிங்கும் சரி ரெண்டுக்குமே வந்து அப்படின்னா ஜி கோட்ஸ் அண்ட் என் கோட்ஸ்ன்னு ஒரு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்னது அப்படின்னா, இப்போ நம்ம டிசைனிங் பண்ணதை நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் மூமெண்ட். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் மூமெண்ட். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைடர் வந்து இருக்கு இல்லையா? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஓகே ஃபைன். இதில் வந்து கிளைடர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா it's lodged in unsaved offerings. Okay, fine. Just a moment. ஸோ ஜி கோட்ஸ் என் கோட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்ஜெக்டை வந்து கேட் டிராயிங்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் அந்த மிஷினில் வந்து இம்போர்ட் கொடுக்குறப்போ அது வந்து ஜி கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஒன்ஸ் 3D பிரிண்டிங்காக அது வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு காமிக்கிறேன். 3D பிரிண்டிங்க்கு வந்து ட்ரோன் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரோன் இருக்கு. இந்த ட்ரோனை வந்து 3D பிரிண்டிங்ல டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய ஃபார்மேட் இருக்கும். சிஏடி கேட்பாட் இருக்கும், ஸ்டெப் ஃபைல்ஸ் இருக்கும், கேட் டிராயிங்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்குது, ஐஜிஎஸ் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐஜிஎஸ் ஃபார்மேட், கேட்டியா பார்ட், இன்னும் அது இல்லை அப்படின்னா ஸ்டெப் ஃபைல், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா
நான் நீங்க சொன்ன மாதிரி மெட்டாலிக் 3D மிஷினிங் இதுல வந்து நம்ம வந்து இம்போர்ட் கொடுக்குறப்போ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 3D பிரிண்டிங் ஏற்ற மாதிரி ஜி கோட்ஸாவோ என் கோட்ஸாவோ அது வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணி அதில் நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்குறப்போ அது வந்து பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார்மேட் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட் வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து ஸ்டெப் ஃபைல் இல்லை அப்படின்னா ஐஜிஎஸ் ஃபார்மேட் இல்லை அப்படின்னா கேட் ட்ராயிங்ஸ், இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் உங்களுடைய 3D பிரிண்டிங் மிஷினோட வெர்ஷன் பொறுத்து. ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஐ வில் ஷோ யூ. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கும். .dwgன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக ஸ்டெப் ஃபைலாவோ இல்லை இது வந்து இப்போ ஓப்பன் பண்ண முடியாது, நம்ம சாஃப்ட்வேரில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் கேட்டிருந்தார் இல்லையா ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக அப்படின்ட்டு. ஸோ இதே சாஃப்ட்வேரை நம்ம வந்து கேட் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ கேடில் கொடுத்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் இம்போர்ட் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சர் ஓரியன்ட் அனாலிசிஸ் வந்து நீங்கள் வந்து அதில் பண்ணிக்கலாம். அண்ட் மிஷினிங்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து ஜி கோட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அது வந்து ஜி கோட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து 3D பிரிண்டிங் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எனி அதர் டவுட்ஸ்? Yes sir, no last questions actually. So which designing course or designing app is best for mechanical department? அப்படின்னு சிம்பிளா ஒருத்தர் சுதர்ஷன் கேட்டிருக்காரு. ஸோ மிஸ்டர் சுதர்ஷன், மெக்கானிக்கல் ரிலேட்டட் சாஃப்ட்வேருக்கு ரொம்ப ஆப்டானது எது அப்படின்னா 3D எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸாக்டாக மெக்கானிக்கல் ஓரியன்ட் எல்லாத்துக்குமே கேட்டியா வந்து இட்ஸ் குட் as compared with SolidWorks and ANSYS. ஏன் அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நிறைய கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணிட்டு ஒன்ஸ் யூ கோ ஃபார் இன்டர்வியூ ஆர் ட்ரைவ், ஐ ஜஸ்ட் நோ கேண்டியா ஆஸ் இன்டர்மீடியட் லெவல் ஆர் ப்ரொஃபஷனல் லெவலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் சிம்பிளி அவங்க வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அதில் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இன்டர்வியூஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பார்ட் வந்து கொடுத்துருவாங்க, இல்லை அவங்க வந்து ஒரு கான்செப்டை கொடுத்துருவாங்க. அந்த கான்செப்டை நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டை நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் 20 minutes ஆர் லெஸ் தென் 20 minutes ஒரு பார்ட்டை நீங்கள் வந்து டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒன்ஸ் நீங்கள் டூல்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டீங்க, எல்லா டூல்ஸும் எனக்கு ஃபைனாக தெரியும் சார், ப்ராக்டிஸ் டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் அ ப்ரொஃபஷனல் லெவல் ஆஃப் கேட்டியா டிராயிங்ஸ்னு போட்டிங்கனாலே கூகுள்ஸில் வரும். ஸோ அசம்பிளி இல்லாமல் பார்ட்டாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணுறப்போ 20 minutes அந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் ப்ரொஃபஷனல் டிசைன் இன்ஜினியர். ஒரு கான்செப்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள நான் சொல்றது ஒரு கான்செப்டா நீங்க டிசைன் பண்றது இல்லாம உங்ககிட்ட ஒரு டிராயிங்ஸ் இருக்கு, அதோடைய 3 views இருக்கு, அந்த 3 views இருக்கு, எல்லா டைமென்ஷன்ஸும் இருக்கு அப்படின்னா அது நீங்க வந்து டிசைன் பண்ண போறீங்க. அது வந்து டிசைன் பண்றப்ப எக்ஸாக்டா எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து எக்ஸாக்டா எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாம ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாம ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட்ல நீங்க வந்து அதை வந்து பிலோ லெஸ் தென் 20 minutesல நீங்க வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் டிசைன் இன்ஜினியர். So 3D this CATIA software is good for mechanical oriented industries. Even aerospace and aeronautical is one of a branch of mechanical, so it's good for mechanical oriented sectors. Yes sir. Definitely sir. Okay sir, and it's time to end up this session. 15 minutes அதிகமாவே ஆயிடுச்சு ஆக்சுவலா சொல்ல போனா. And yes, thank you for this வேல்யூபிள் டைம் சார். எப்படி சொல்றேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் உங்க டைம் ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க ஏதோ ப்ராஜெக்ட் சம்திங் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க வந்துட்டு அண்ட் 8 o'clock மேல. ஸோ அதையும் தாண்டி நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு டீச் பண்ணது ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் தீஸ் மச் கோஆர்டினேஷன். வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நீங்க இவ்வளோ பொறுமையா இருந்து லிசன் பண்ணிருக்கீங்க. அண்ட் இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இன்னும் 70% அப்படியே தான் இருக்காங்க.
சொல்ல போனா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இட்ஸ் டைம் டு எண்ட் ஆஃப் தி செஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்க கோஆர்டினேட்டர்ஸ் மூலியமா கண்டிப்பா எங்களை ரீச் பண்ணுங்க. we are ready to answer you. Okay, thank you sir. Yeah, thank you sir, and thank you for all my best wishes sir, for all. thank you sir, thank you so much. Thank you sir.